ஹாய் ஹலோ வணக்கம். இவங்க பேலன்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சால்பிங் எக்டமியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, சால்பிங் எக்டமி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. சால்பின் அப்படின்னா ஃபெல்லோபியன் டியூப், ஓகேவா. எக்டமி மீன்ஸ் ரிமூவ் பண்றது, ஓகேவா. இங்க ஏன் அந்த ரிமூவல் வருது அப்படின்னா, சிம்பிளா இது வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சரியா. இதுல இந்த சென்ட்ரல் பார்ட்ஸ் வந்து என்னது யூட்ரஸ், இது வந்து இந்த ரெண்டு சைடுல முட்டை மாதிரி இருக்கிறது ஓவரி, இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் என்னது ஃபெல்லோபியன் டியூப், ஓகேவா. நார்மலா ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னா ஸ்பெர்ம் எக் என்ன பண்ணிக்குது, மீட் பண்ணிக்குது. எப்படி? இங்க இருந்து இந்த ஓவரியில இருந்து தான் எக் ரிலீஸ் ஆகும். இந்த எக்கை இந்த ஏரியா வந்து என்ன பண்ணும், கேப்சர் பண்ணி அப்படியே ஃபெல்லோபியன் டியூபுக்கு கொண்டு போகும். இங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எக் ஸ்பேம் வந்து உள்ள வருது, ஓகே. அப்ப என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் ஆகி அந்த கரு, அதாவது ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படியே வந்து கருவா போய் இங்க என்ன ஆகும், ஃபிட் ஆகும், ஓகே. சப்போஸ் இங்க போய் ஃபிட் ஆகாம அது என்ன ஆயிரும்னா ஃபெல்லோபியன் டியூப்லயே ஃபிட் ஆயிரும், ஓகேவா. அதாவது குழந்தை வந்து ஃபெல்லோபியன் டியூப்லயே ஃபார்மேஷன் ஆகிரும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இந்த மாதிரி கண்டிஷன், அப்புறம் வந்து கேன்சர் இந்த இடத்துல எல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபெல்லோபியன் டியூபை ரிமூவ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சால்பிங் எக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.